விடோஸ் விண்டோ விதவைகளுக்கான மாதம் மாதம் மளிகை ஜாமான் கொடுக்கறதோட இந்த குடும்பத்தை இன்னைக்கு சந்திக்கிறோம். இந்தாங்க, கொடுக்கறதுக்கு சொல்றேன். சரி. 5 பிள்ளைங்க இருக்காங்க. 4 பெண் குழந்தைகள், ஒரு பையன். தொழக்கூடிய பிள்ளைகள், தொழ வைக்கக்கூடிய பிள்ளைகள், மார்க்கத்தை கல்வியா கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள். இந்த வீட்டோட சூழ்நிலையை பார்த்தாலே தெரியும். இதுதான், இந்த ஓடுதான் நம் இருக்கக்கூடிய இருப்பிடமாக இருக்கு. அதுவும் வாடகை வீடாக இருக்கு. இதுதான் இவங்களோட நிலைமை. 2500 ரூபாய் வாடகை. அவங்க பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், தலகாணி, இது எல்லாமே நம்ம பார்க்க முடியுது. இந்த பாயோட நிலைமை. இப்ப வாழ்க்கையும் இத்து போய் கிடக்கு. இத்தனை பிள்ளைகளுடைய தகப்பன் எங்கன்னு கேட்டா, அவரு வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டாரு அப்படிங்கிறது தான் பதிலாக இருக்குது. இந்த பிள்ளைகளுடைய நிலைமை, குடும்பத்தை விடோஸ் விண்டோ ஸ்கீம்ல 5 ஆண்டு திட்டத்தின் அடிப்படையில நம்ம எடுப்போம் அப்படின்னு நியத்து வச்சிருக்கிறோம். இவங்களுக்கான மாத மளிகை ஜாமானும் இந்த பிள்ளைகளுடைய படிப்புக்கான வேலையும் நம்ம செய்ய வேண்டியதா இருக்குது. ஒரு மாதம் 10,000 ரூபாய் இருந்தா இந்த பிள்ளைகள். இப்போ உங்களுக்கு வயசு என்ன? எனக்கு 14. இப்ப போன வருஷம் 8வது படிக்கும் போது இருந்து அந்த படிப்பை பாதியில நிப்பாட்டிட்டு, இந்த குழந்தைங்க சாப்பிடணும் இல்லையா, அதனால இரவெல்லாம் கோழி கடைக்கு போய் ஒரு நாளைக்கு 200 ரூபாய் சம்பளம். அதனால படிப்பை நிறுத்தி விட்டு கடைக்கு போய் வேலை செய்யக்கூடிய நிலைமையில இந்த குடும்பம் இருக்குது. இந்த மாதிரியான பொறுப்பான பிள்ளைகளை பார்த்து நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆனா நீங்க படிக்கணும். என் பையன் படிக்கிற பையன் படிக்காம வேலைக்கு கூப்பிட்டு இருக்கிறார். எனக்கு இன்னும் சரியாக பேச தொடங்காத இந்த பச்சிலம் குழந்தை தன்னுடைய தாய் அழுகிற போது அந்த கண்ணீரை அனிச்சை செயலாய் துடைக்கிற பெரும் கருணையை இந்த இடத்துல பார்த்தோம். ஏன் இந்த கருணை அந்த பெற்ற தகப்பனுக்கு இல்லாமல் போச்சு? ஏன் அந்த ஆணுக்கு இல்லாமல் போச்சு? அந்த பச்சை குழந்தையோட கருணையை பார்த்தப்போ அங்கிருந்து அத்தனை பேர் கண்ணிலையும் கண்ணீர் தண்ணி தான். நாங்க சேர்த்து விடுறோம். லீவ் எல்லாம் போடாம நீங்க பள்ளிக்கூடம் போய் படிங்க. படிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும். நீ கோழி கடைக்கு போக தேவையில்லை. சரியா? சந்தோஷம். பிள்ளைகளுக்கு அரை வயிற்று கஞ்சியை கொடுக்கறதுக்காக இது எப்படி இருக்கு பாருங்களேன். ஒரு தகப்பனால இந்த பிள்ளைகள் வருது. அந்த தகப்பன் விட்டுட்டு போய் வேற கல்யாணம் பண்றேன்னு போயாச்சு. சோறு வச்சிருக்காங்க ரேஷன் அரிசியில. இந்த ரேஷன் அரிசி சோறை கஞ்சி ஆக்கிட்டு இப்ப வெஞ்சனம்லாம் எதுவும் இல்லை, ஒரு வேளைதான் சாப்பிடுகிறார்கள் அப்படின்னு இவங்க எல்லாம் சொல்றாங்க. இன்ஷா அல்லாஹ் நீங்க எல்லாம் நல்லா படிக்கணும். சரியா? அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். சந்தோஷம் தம்பி, நல்லா படிக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும். விடோஸ் விண்டோ 5 ஆண்டு திட்டத்தின் கீழே இந்த குடும்பத்தை நம்ம தத்தெடுக்கிறோம். இந்த காணொலியோட இணைப்பில் இருக்க எனக்கு தொடர்பு கொண்டு உங்களோட உதவியை உடனே பதிவு செய்யுங்க. சுரக்க சொல்லுவோம். நம்மெல்லாம் இருக்கும்போது இவங்க யாரும் அனாதைகள் இல்லை. அலம் யஜுதக யதீமன் ஃபஆவா